இந்தா நான் வரேன். ஐயா, இவர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனப்போ ஊரே என்னை பார்த்து மாப்பிள்ளை எந்த ஊருன்னு கேட்டுச்சு. நான் மதிப்பனூர்னு சொன்னேன். காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்துற பூமின்னு சொன்னாங்க. ஆம்புட்டும் பொய்யா போச்சுன்னு நினைச்சேன். இப்பதாயா தெரியுது சாமியும் சத்தியமும் தோக்காதுன்னு. நெய் இந்தானே. அரசு நீ சாப்பிடாடா. அண்ணன் முன்னாடி எல்லாம் முதல்ல இப்படித்தானே டைலாக் பேசுவீங்க. ஆனால் ஒரு மடக்கு வாயில் குடிச்சிங்கன்னா எவன் மேலே மரியாதை வச்சுருக்கீங்களோ அவன் மண்டையில் அடிச்சுட்டு அவங்க கிளாஸே வாங்கி குடிப்பீங்க. எனக்கு தெரியாதா? என்னண்ணே சும்மா குடி பரவாயில்ல. குடியா குடி சாப்பிட்ற. மரியாதை மனசில் இருந்தால் போதும். உனக்கு தோணே கொஞ்சம் ஏண்டா அரசா, இன்னைக்கு இருக்க நிலைமை பார்த்தா ஊருக்கு 50 பேர்லையுமே செவங்களை தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஊருக்க. என்னண்ணே எப்படி பேசிக்கிருக்க? நாளைக்கு நடக்க போற ஊர் திருவிழா கூட்டத்தில் ரவுண்ட் கட்டி அடிப்போம்னே. எவனு நம்மளை அசைச்சுக்கிற முடியாதுண்ணே. அப்படியே சொல்ற? ஆமாண்ணே. கத்தி அருவா கம்முண்டு அமுட்டியும் கொடுப்போம்னே. ஊரவே அரட்டி நம்ம வகம் திருப்பி வருவோம்னே. டே மதிப்புணுக்காரங்க தராதரம் பார்த்து தரமாக யோசிக்கிறவங்க. அவங்ககிட்டலாம் கத்தி நீட்டெலாம் காரியம் சாய்க்க முடியாது. புத்தியை பயன்படுத்தி தான் காரியம் சாய்க்க முடியும். அதுக்கு தானே ஒரு 5 பேர்த்த வர சொல்லிருக்கேன். அப்படியா? ஆமாண்ணே. டே அரசு, வர்றவங்க இருக்கவனா இருக்கக்கூடாது, இல்லாதவனா இருக்கணும். சாராயத்து செத்தவனா இருக்கணும். ஓய்ஸ் ஊருகா மட்டும் அலைகிறவனா இருக்கணும். நெய் நான் உன் தம்பி அரசனே. நீ ஒரு பார்வை பார்த்தினாக்க எங்க பாக்குற, எதுக்கு பாக்குற, என்ன விவரத்துக்காக பாக்குறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும்னே. வருவாங்க பாரு. இப்ப இதை குடி. இந்த வண்டாயனே. வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணே. வணக்கம். வாங்கப்பா வாங்க வாங்க. வணக்கம். அப்புறம் தம்பி சொல்லிருப்பாங்கல்ல என்ன விஷயம் இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீ நடக்கிற ஊர் கூட்டத்தில் செவங்காலையா மட்டும்தான். நான் இந்த பொன்ராசு தலைவராக. அதுக்கு என்ன வேணுமோ என்ன செய்ய சொல்றீங்களோ நான் உங்களுக்கு செஞ்சிடறேன். சரிண்ணே. என்னப்பா? சரிண்ணே. ஆனா நான் மட்டும் தலைவராகலான்னு வையே, இங்க இருக்கவங்க தலை ஒருத்தன் தலை மிஞ்சாது. நெய் அவங்க நல்லா சாப்பிட்டா என்ன கேள்றா. நெய் என்ன இவங்கிட்ட போய் இப்படி பேசிக்கிருக்க? நாளைக்கு தலைவராக போற, கொஞ்சம் பக்குவமா பேசு. அப்படியா? அப்பா அதுதான் இல்ல. நீங்கெல்லாம் யார்? என் தம்பி கடா. எனக்கு ஒண்ணா நீங்க விட்டுறீங்களா, உங்களுக்கு ஒண்ணா நான் விட்டுருவேனா? எனக்காண்டி நீங்க உசிரி கொடுப்பீங்கடா, அதுவும் எனக்கு தெரியும். என்ன சொல்லுங்கப்பா, பொன்ராசன தலைவராக வேணா அப்படின்னு சொல்லுங்கடா. நான் இன்னைக்கு ஒதுக்கிறேன்டா. என்னன்னு சொல்லிட்டு இருக்க? செவங்காலையா? விளம்பரம் மாதிரி நீ இருக்கும்போது செவங்கால தலைவராயிருவாரா?